வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு முடி உதிர்வுக்கு அதுக்கப்புறம் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் சொல்கிறேன். இது மூலிகை ஹேர் ஆயில். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டே நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முடி எதனால் கொட்டுது அப்படின்னா, முடிக்கு தேவையான சத்து போகலைனாலும் முடி கொட்டும், உப்பு தண்ணியில் குளித்தா முடி கொட்டும், நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கலானாலும் முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முடி கொட்டுறதுக்கு. இப்போது அந்த முடி கொட்டின இடத்துல நல்லா அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடர்த்தியாக வளரும். அது என்னென்னா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ 4 எடுத்துருக்கிறேன், துளசி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் எதுக்காக அப்படின்னா குளிர்ச்சிக்காக. கருவேப்பிலையும் குளிர்ச்சி, துளசி தான் இதில் மெயின். துளசி என்ன பண்ணும் அப்படின்னா முடி கொட்டுறதை தடுத்து நல்லா அடர்த்தியாக திரும்ப முடி தளிர்க்கிறதுக்கு துளசி உதவும். ஸோ அதனால் துளசி எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ நல்லா ஷைனிங் கொடுக்கும். வெங்காயம் முழுமையாக முடி உதிர்வை தடுக்கும். அதுக்காக நம்ம வெங்காயம் எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை நல்ல குளிர்ச்சி, முடி உதிர்வை நல்லா தூண்டும். ஸோ அதனால் நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். இப்போ நான் 250 ml ஹேர் ஆயில் எடுத்துருக்கிறேன், கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா, தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், கைப்பிடி அளவு துளசி நம்ம சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலந்து நல்லா துளசியோட சாறு இறங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட சாரும் நல்லா இறங்கணும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம செம்பருத்தி பூ சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூ போட்டோன்னே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃபஸ்ட்டு நான் 2 செம்பருத்தி பூ சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் 2 செம்பருத்தி பூ நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதனோட சாறு நல்லா எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து 2 செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ரெகுலராக இந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வித்தின் 1 மந்த்லேயே உங்களுக்கு முடி உதிர்வு கம்மியாகும், நல்லா அடர்த்தியாகும். முடி நல்லா கொத்தாக கொட்டுறவங்க கண்டிப்பாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி உதிர்தல் 1 மந்தில் நிற்க ஆரம்பிக்கும், முடி வளர ஆரம்பிக்கும், அடர்த்தியும் நல்லா அதிகமாகும், நல்ல கருமையாகவும் நல்லா வளரும். இந்த எண்ணெய் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு மூலிகை ஆயில் நம்ம முடி உதிர்வுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்படியே டாக்கி ஃப்ளெக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.